வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. காலகாலமாய் காற்றுக்கு வேலி ஓடலாகுமா மாற்றடி தோழி. பெண்களின் இதயம் அன்பின் ஊற்று, கண்களின் வழியே அன்பை காட்டு. தோளின் மீது ஏறும் சுமைகள் யாவும் தாங்கும் பலம் வருமே. ஒவ்வொரு உறவும் உன்னை ஏற்று உன் வழி நடந்திடும் பண்பை ஊட்டு. வாழும் வாழ்க்கை வேதமாகும், வானம் பூமி வசப்படுமே. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை, தோற்கும் போது அதை எதிர்த்திடு நீ. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை, தோற்கும் போது அதை எதிர்த்திடு நீ. பாவம் பார்த்தால் நியாயமில்லை, பூவும் முள்ளாக மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் உங்களை பத்தி சொல்லிட்டேன், என்ன பத்தி நீங்க ஒண்ணுமே சொல்லையே. நான் எப்படி இருக்கேன்? ஓகே. ஓகே தானா? நான் அழகா இல்லையா? ஆம்பளைங்களுக்கு அழகு தேவையில்ல, அறிவு தான் தேவை. என்ன ரொம்ப புகழாதீங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. நான் என்ன சொல்லிட்டேன்னு இவ்வளவு வெக்கப்படுறீங்க? அறிவு தான் தேவை, அழகு தேவையில்லைன்னு சொன்னீங்கல்ல. ஓ, உங்களை அறிவாளின்னு சொல்லிட்டேன்னு நினைச்சிட்டீங்களா? ஆமா. அப்படிலாம் சொல்ல மாட்டேன், வீணா கற்பனை எல்லாம் பண்ணிக்காதீங்க. ஆமாங்க, நான் உண்மையிலேயே மக்குதான். உங்க பேர் என்ன? என் பேரு சங்கீதா. வெரி குட் நேம். என் பேரை நீங்க கேட்கவே இல்லையே. எதுக்கு? சும்மாதான். பரவாயில்ல, சொல்ல வேண்டியது என் கடமை. என் பேரு சரண். நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்றேன். மாசம் 18,000 சம்பளம். நான் டீச்சர் ட்ரைனிங் பாஸ் பண்ணி எக்ஸாம் எழுதிட்டு வேலை தேடணும். ஏங்க, டீச்சருக்கெல்லாம் கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சா நல்ல சம்பளம் இல்ல? பாப்போம். ஏங்க, டீச்சர் வேலை கிடைச்சா பசங்களுக்கெல்லாம் நல்லா பாடம் நடத்துவீங்கல்ல? நல்லா நடத்துவாங்க. பசங்க கிட்ட அன்பா இருங்க. என்கிட்ட கோவப்பட்ட மாதிரி எல்லாம் மத்தவங்க கிட்ட கோவப்படாதீங்க. தப்பு பண்ணா யாரா இருந்தாலும் கண்டிப்பேன். நீங்க எங்க தங்கி இருக்கீங்க? எதுக்கு? போர் அடிச்சா உங்ககிட்ட வந்து கடலை போடதான். அதுக்கு வேற ஆளை பாருங்க. கோவத்துல பார்த்தா கூட நீங்க ரொம்ப அழகா தான் இருக்கீங்க.
நம்ம 2 பேருக்குள்ள எவ்வளவு ஒற்றுமை பாத்தீங்களா? சங்கீதா, சரண். ஸ்டார்டிங் லெட்டர் எஸ். ரொம்ப ராசியான எழுத்து. சும்மா கதை விடாதீங்க. நிஜமாங்க, இந்த Dress உங்களுக்கு சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ். வாங்களேன், பைக்ல டிராப் பண்ணிட்டு போறேன். வேணாம் வேணாம், நான் தனியாவே போய்க்கிறேன். ஏங்க இப்படி பிரிச்சு பேசுறீங்க? ஒன்னாவே வந்தோம், ஒன்னாவே போவோம். வேண்டான்றல. சரி, இன்டர்வியூ எப்படி அட்டெண்ட் பண்ணீங்க? சூப்பரா பண்ணிருக்கேன். ஆல் தி பெஸ்ட். ஏங்க ட்ரீட் எல்லாம் ஒண்ணும் கிடையாதா? சரி வாங்க. குட் மார்னிங் சார். நோ, இட் இஸ் பேட் மார்னிங். என்ன சார் இப்படி சொல்றீங்க? வேற எப்படி சொல்றது? என்ன சார் என்ன இப்படி இன்சல்ட் பண்றீங்க? இன்சல்ட் பண்ணாம உனக்கு என்ன பொன்னாடியா பார்த்த முடியும்? உன்னால நான் பட்ட கஷ்டம் கொஞ்சமா நெஞ்சமா? சார் இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல சார். நடந்த சில தவறுகளுக்கு நீங்க தான் சார் காரணம். தேவையில்லாம உங்க திட்டங்களுக்கு என்ன பயன்படுத்திக்கிட்டீங்க. அதனால நான் பட்ட கஷ்டத்தை யார்கிட்ட போய் சொல்றது? கார்த்தி, நான் சொல்றது செய்ய வேண்டியது உன் கடமை. அது சரியா பண்ணாம விட்டது உன் முட்டாள்தனம். பேசுங்க சார் பேச்சு. எதுக்கும் ஒரு அளவு இருக்கு சார். அன்னைக்கு நடான என்ன மாடு மேய்க்க போக சொன்னீங்க, இப்ப முட்டாள்னு பட்டம் கட்டுறீங்க. இதுக்கெல்லாம் என்ன சார் அர்த்தம்? உன்னை எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். இது கூட உனக்கு புரியலையா? பிடிக்காது சார், பிடிக்காது. ஆடு எப்பவும் கசாப்பு கடைக்காரனை தான் நம்பும். அது உங்க விஷயத்துல சரியா இருக்கு. என்ன கார்த்தி, ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி இருக்கு. உண்மையா சொல்றேன் சார். உங்களை சுத்தி உள்ளவங்க உங்களுக்கே குழி பறிக்கிறாங்க. நீங்களும் அவங்கள தான் நம்புறீங்க. யார சொல்ற கார்த்தி? வேற யார சார் சொல்லுவேன்? சித்ராவை தான் சொல்றேன். சித்ரா உங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு உங்களை பிராக்கெட் போட்டா. இப்ப உங்களை ஏமாத்திட்டு அந்த பேட்டரிக்கு பிராக்கெட் போடுறா. கார்த்தி, ஒருத்தரை பத்தி சரியா தெரிஞ்சுக்காம பேசாத. அதுவும் சித்ரா பத்தி பேச உனக்கு தகுதியே கிடையாது. எனக்கு அவ எவ்வளவு நன்மை செஞ்சிருக்க தெரியுமா உனக்கு? சார், சித்ரா அப்படி என்ன சார் நல்லது பண்ணிருக்கா உங்களுக்கு? அது உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அது எனக்கு சித்ராக்கு மட்டும்தான் தெரியும். சித்ரா என்னை விடவா சார் உங்களுக்கு நல்லது பண்ணிருப்பா? நீ எனக்கு நல்லது பண்ணிருக்கியா? நான் அந்த அளவுக்கு வீணா போனதுக்கு காரணமே நீ தானே. நானா? ஆமா, மகாபாரதத்துல வந்த கர்ணன் அழிஞ்சு போன காரணமே உன்ன மாதிரி ஒரு டிரைவர் தானே. மகாபாரதத்துல ஏது சார் காரு, ஏது டிரைவரு? நான் சொன்னது கண்ணனோட தேர் ஓட்டி. பாரத போர் நடக்கும்போது அந்த தேர் ஓட்டி சமயம் பார்த்து தேர் ஓட்டாம இறங்கி போயிட்டான். அந்த நேரம் பார்த்து அர்ஜுன அம்பு விட்டான். கர்ணன் செத்தான். நீ கிளம்பு. போறேன் சார், போறேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், என் அருமை உங்களுக்கு ஒரு நாள் புரியும் சார். அப்ப தெரியும் இந்த கார்த்திக் யாருன்னு. நான் வரேன் சார். என்னம்மா சங்கீதா, எப்ப பார்த்தாலும் நோட்டும் கையுமாவே இருக்கியம்மா. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க கூடாதா? மாமா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் பெரிய படிப்பாளி இல்ல. இந்தாம்மா, உனக்கு பிடிச்ச பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுமா. ஏன் மாமா, வீட்லயே சமைக்கலாம்ல, காசையே வேஸ்ட் பண்றீங்க. நீ படிக்கிற பொண்ணு, உன்னை சமைக்க சொன்னா உன் படிப்பு கட்டுரும். நான் சமைச்சா அக்கம் பக்கத்துல உள்ள பொம்பளைங்கெல்லாம் ஒரு மாதிரி கேலி பேசுவாங்கம்மா. என் ஒய்ஃபு காணாம போனதுக்கு அப்புறம் நான் சரியா சாப்பிடுறது இல்ல, தூங்குறதும் இல்ல. ஏதோ கடமைக்காக வாழ்ந்துட்டு இருக்கமா. ஏன் மாமா இவ்வளவு விரக்தியா பேசுறீங்க? எல்லாமே நல்லதுக்கு நினைங்க. ஆல் இஸ் வெல். இங்க பாருங்க மாமா, வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் உடனே அந்த நன்மைக்குன்னு தான் நினைக்கணும். ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் இதெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கணும். அப்பதான் நம்ம கஷ்டம்லாம் காணாம போயிடும். சரி சங்கீதா, இந்தாம்மா பிரிச்சு பாரு. என்ன மாமா இது? பிரிச்சு பாருமா, தெரியும். எப்படி இருக்குமா கலரு? நல்லா இருக்கு மாமா. உனக்காக தாம்மா வாங்கிட்டு வந்தேன். எனக்கு எதுக்கு மாமா இதெல்லாம்? படிக்கிற பொண்ணுமா, இந்த வயசுல விதவிதமா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். கடைக்கு போகும்போது உன் ஞாபகம் வந்துச்சு, அதனால உன் நேரத்துக்கு எடுப்பா இருக்குமேனு தான் இதை வாங்கினேன். பிடிச்சிருக்காமா? பிடிக்கலன்னா சொல்லிரு, உனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி தரேன். இல்ல மாமா, எனக்கு எது பிடிக்குமோ அதையே செலக்ட் பண்ணி வாங்கிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இங்க பாருமா, பானுக்கு அடிக்கடி புடவை வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். வாங்கி பார்த்துட்டு
எனக்கு இதை பிடிக்கலன்னு தூக்கி மூஞ்சிலேயே எரிஞ்சிருவாமா. அப்ப என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? உங்க மதிப்பு உங்களுக்கு தெரியல. உங்கள மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கும் போது தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடணும். அதை விட்டுட்டு குதர்க்கமா பேசக்கூடாது. ஐ லைக் யூ மாமா. டே கிஷோர், சங்கீதம் உன்னை தேடி வந்திருக்கா. அவகிட்ட அன்பா பேசி கரெக்ட் பண்ற வழிய பாரு. என்ன மாமா யோசிக்கிறீங்க? இல்ல, இந்த புடவை நீ கட்டினா நீ எப்படி இருப்பேன்னு யோசிச்சு பார்த்தேன். சும்மா சொல்லக்கூடாது சங்கீதா, தேவதை மாதிரியே இருக்க. மாமா இதெல்லாம் ரொம்ப ஓவர். நான் எப்பவும் போலதான் இருப்பேன். அப்படி சொல்லாத சங்கீதா, கற்பனையிலேயே நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? உன்னால புடவைக்கு அழகா இல்ல புடவையால உனக்கு அழகான்னு பார்த்தா உன்னாலதான் புடவைக்கு அழகு. எனக்கு மட்டும் கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா சத்தியமா உன்னதான் நான் கல்யாணம் பண்ணி இருந்திருப்பேன். போங்க மாமா. நிஜமாவே நான் அழகா இருக்கேனா மாமா? எனக்கு பொய் பேச தெரியாதுமா. உண்மையிலேயே நீ தான் அழகி. உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா. போங்க மாமா, நீங்க ரொம்ப கேலி பண்றீங்க. சங்கீதா, நீ மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு, உன்னை நான் மகாராணி மாதிரி வச்சுக்கிறேன். என்ன மாமா யோசிக்கிறீங்க? என்னோட ஒய்ஃப் பானுவை நினைச்சமா. அவ எனக்கு எந்த விதத்திலையும் பொருத்தமில்லாதவ. உன்ன மாதிரி எனக்கு ஒருத்தி கிடைச்சிருந்தா என் வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் தெரியுமா? விடுங்க மாமா. நடந்ததை நினைச்சு கவலைப்படுறத விட்டுட்டு நடக்க போறத நினைச்சு வாழுங்க. அப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? கண்டிப்பா. என்னது? பானு அக்கா திரும்பி புது மனுஷியா வருவாங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரி நடந்துப்பாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க மாமா. அவ வரக்கூடாது, வரவே கூடாது. நீதான் என்னோட பொண்டாட்டியா வரணும். மாமா, நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னதுமா? பானுக்கு நல்லபடியா வரணும், நல்லபடியா குழந்தை பிறக்கணும், அப்படிதானே நினைக்கிறீங்க? அது நடக்காது. ஒண்ணுமே புரியல. இவ்வளவு நாளா வராதவ இனிமேல வரப்போறா? எனக்கு என்னவோ அவ வருவாங்கிற நம்பிக்கையே போச்சுமா. இல்ல மாமா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. பானு திரும்பி வருவான்னு உனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்ற, அப்ப என் மேல நம்பிக்கை இல்லையா? உங்களை நான் நம்புறேன் மாமா. உங்களை நம்பாம நான் வேற யாரை நம்ப போறேன்? நான் உன்னை நம்புறேன் சங்கீதா. உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீ வந்துட்டல, இனிமே என் லைஃப் நல்லா இருக்குமா. எப்படி சொல்றீங்க? ஒரு ஜோசிக்காரனை பார்த்தேன், எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிட்டாமா. என் அம்மா அப்பா பேரு, என் ஒய்ஃப் பேரு, ஊரு, எல்லாருடைய கேரக்டரையும் தெளிவா சொல்லிட்டான். உங்க ஒய்ஃப் உங்களை விட்டு எப்ப விலகி போனாலோ அப்பவே உங்களை பிடிச்ச சனி விலகி போச்சுன்னு சொல்லிட்டாருமா. அப்புறம் இனிமேல் எல்லாமே பொற்காலம் தான். நீ ஆசைப்பட்ட மாதிரியே பொண்ணு உன்னை தேடி வருவா. அவளை நீ கல்யாணம் பண்ணதும் உன் லைஃப் சூப்பரா ஆயிரும்னு சொல்லிட்டாருமா. யார் மாமா அந்த பொண்ணு? யாருன்னு என்னைய கேக்குற? நீ தாண்டி அந்த பொண்ணு. என்ன மாமா கேக்குறால? யார் அது? அது வந்து அக்கா மறுபடியும் உங்களை பார்க்க திரும்பி வருவாங்க. ஒரு நல்ல நாள்ல கோயிலுக்கு போய் தாலி கட்டிக்கோங்க. உங்க லைஃப் சூப்பரா இருக்கும். ஒரே பொண்டாட்டியோட வாழ்ந்து லைஃப் போர் அடிச்சு போச்சு. ஒரு வெரைட்டிக்காக உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் லைஃப் சேஞ்ச் ஆயிடும்னு பாக்குறேன். நான் சொன்னது கரெக்ட் தானே மாமா? பானுவோட வாழ எனக்கும் ஆசைதான். ஆனா அவளுக்கு என் கூட வாழ விருப்பமே இல்ல. மனசுல அவ லவ்வரை நினைச்சுக்கிட்டு என் கூட போலியா மனைவியா வாழ்றதுல என்னமா அர்த்தம் இருக்கு சொல்லு? மத்தவங்களுக்காக நாம போலியான வாழ்க்கை வாழவே கூடாது. நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க கூட ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷமா ரசிச்சு வாழணும். இப்ப நான் உன் கூட இவ்வளவு நேரம் பேசுனது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த மாதிரி நான் பானு கூட ஒரு நாள் கூட பேசுனதே இல்லம்மா. அப்படியே பேசுனா அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே பெரிய பாவம்னு நினைச்சு பேசுவா. கவலைப்படாதீங்க மாமா. இரவு பகல் மாதிரி நல்லதும் கெட்டதும் மாறி மாறி வரும். எல்லாரும் எப்பவும் சந்தோஷமா இருந்துட முடியாது. அதே மாதிரி எல்லாரும் எப்பவும் கஷ்டத்தோடயும் வாழ முடியாது. இன்ப துன்பம் மாறி மாறி வரும். நீங்க கவலையப்படாதீங்க. உங்களுக்காக நான் ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிறேன். வேண்டிக்கடி, நல்லா வேண்டிக்க. நம்ம 2 பேருக்கும் சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்க. உன் கழுத்துல தாலி கட்ட போறதே இந்த கிஷோர் தான்.
என்னம்மா ஒரே டென்ஷனா இருக்க? அந்த கூலிக்கார பைய கிஷோர் என்ன பேச்சு பேசிட்டு போறான். அன்னைக்கு என்னடானா அந்த ரவுடி பொம்பளை சரோஜா என் வீட்டு படியேறி வந்து என்னையே மிரட்டிட்டு போறா. இருக்கட்டும், பேசிக்கிறேன். என்னம்மா இது சூடுபட்ட பூனை மாதிரி புலம்பிட்டே இருக்க? சூடுபட்ட பூனை இல்லடா, அடிபட்ட நாகம். அன்னைக்கு அந்த சரோஜா என்ன போட்டு அடிச்சாளே, அத மறந்துட்டியா? ஏன் அடிச்சா? நம்ம மேல தப்பு இருந்ததுனால அடிச்சா? அட நீ வேற ஏன்டா என் வயிற்றுல கொட்டிக்கிற? எல்லாம் உன்னாலதான்டா. நான் என்ன பண்ண? அந்த பானை என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு தெரிஞ்சதுமே என் எண்ணத்தை நான் மாத்திக்கிட்டேன். ஆனா நீங்க உங்க எண்ணத்தை மாத்திக்கல, திருந்தவும் இல்ல. நான் ஏன்டா திருந்தணும்? நீ மட்டும் ஒத்துழைச்சா அந்த நாய்ங்கள பழி வாங்கி நடு தெருவுல நிப்பாட்டுவேன். ஆனா நீதான் எனக்கு எதிரா இருக்கியே. வீட்ல ஒரு ஆம்பளை புள்ள இருந்து என்னடா பிரயோஜனம்? நீ கட்சி மாறிட்டதால கண்ட நாய் ஏன் வீட்டு படியேறி வந்து என்ன குறைக்குது. நீ மட்டும் நான் சொல்றத கேட்டீன்னா என்னென்ன சாதிப்பன் தெரியுமா? அம்மா, நீ பேசுறது ரொம்ப தப்பு. நல்லவன கெட்டவனா மாத்த நினைக்காதீங்க. என்ன ஆள விடுங்க. போடா போ, உனக்கு இதை தவிர வேற என்ன தெரியும்? உண்மைதாம்மா, உனக்கு தெரிஞ்ச சூதுவதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உண்மையான அன்புதான். என்னடா பெரிய அன்பு? அதை வச்சு ஒரு டீ வாங்கி குடிக்க முடியுமா? என்ன சாதிக்க முடியும்? எவ்வளவு சாதிக்கலாமா? இந்த உலகம் ரொம்ப பெருசு. அன்பு அதை விட பெரிய விஷயம். அன்பால சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லம்மா. போடா போ, வீணா வேதாந்த பேசிட்டு இருக்காம உருப்படியா ஏதாவது செய். இழந்த ஏன் கௌரவத்தை நான் காப்பாத்தாம விட மாட்டேன். அம்மா, இந்த ஈகோ தான் உங்ககிட்ட பெரிய பிரச்சனையே. அதை விட்டுட்டீங்கன்னா உங்களை மாதிரி நல்லவங்க இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது. நீ என்ன பெத்த தாய்ங்கிறதுனாலதான் சில விஷயங்களை நான் கண்டுக்காம போறேன். ஆனா காலம் உங்களை கண்டிப்பா திருத்துங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. ஊரை பகைச்சுக்கிற எண்ணத்தை விட்டுட்டு மத்தவங்களை நேசிக்க கத்துக்குமா. அந்த சுகத்தை அனுபவிச்சு பாருங்க. அப்பதான் இந்த உலகம் என்னங்கிறது உங்களுக்கே புரியும். வாழ்க்கையோட அர்த்தம் என்னங்கிறதும் தெரியும். போங்கடா போங்க. எல்லாம் எவ்வளவு தூரம் போறீங்கன்னு நான் பார்க்க தான் போறேன். என் காலடியில நீங்க எல்லாம் வந்துதான்டா ஆகணும். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? அப்படியே தான் இருக்கேன். ஆமா, நீ எதுக்கு இங்க வந்திருக்க? உன்னதான் என் வீட்டு பக்கமே வரக்கூடாது பேட்ரிக் சொல்லியிருக்கார்ல. அவர் சொன்னா நான் வராம இருக்கணுமா? ஆமா, என்ன நீங்க மந்திரி சுட்ட கோழி மாதிரியே பேசுறீங்க? என் டென்ஷன் எனக்கு, அது எதுக்கு உனக்கு? நீ கிளம்பு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அப்படியா? எனக்கு கூட தான் நிறைய வேலை இருக்கு. நான் உங்ககிட்ட பேச நிறைய இருக்கே சார். என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்னையா இருக்கு? நீ என்ன எனக்கு மாமனா மச்சானா? டென்ஷன் ஆகாதீங்க சார். அந்த சிடி இன்னும் என்கிட்ட தான் இருக்கு. அதனால எனக்கு இப்ப பணம் தேவைப்படுது சார். நீங்க கொடுத்தே ஆகணும். என்னடா வம்பு பண்ணிக்கிட்டு இருக்க? அது முடிஞ்சு போன விஷயம். செத்தவனுக்கு எதுக்குடா ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருக்க? நீ கிளம்பு, இல்ல பேட்ரிக் போன் போட்டு உன்னை மாட்டி விட்டுருவேன். போடுங்க சார், பேட்ரிக்கு போனை போடுங்க. நான் வேண்டான்னு சொல்ல. ஏன்னா உங்ககிட்ட பணத்தை கறக்க சொல்லி எனக்கு உத்தரவு போட்டதே பேட்ரிக் தான். அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் இங்க நான் வந்து நிக்கிறேன். வெட்டி பேச்சு பேசாம பணத்தை எடுப்பா. எனக்கு டைம் ஆகுதுப்பா. என்னடா விளையாடுறியா? கண்டிப்பா என்கிட்ட பணம் கேட்க சொல்லி பேட்ரிக் உனக்கு பர்மிஷன் கொடுத்திருக்க மாட்டாரு. நீயா ஏதோ கதை விடுறன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு சித்ரா வேணும். நல்லா பேசுறீங்க சார். நீங்க போட்ட அக்ரிமெண்ட் உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலையே. ஆனா அந்த அக்ரிமெண்ட் இப்போ காலாவதியாகி கேன்சல் ஆயிடுச்சு. சித்ராவை காட்டி இனி நீங்க பேட்டரியை ஏமாத்த முடியாது. பேட்டரிக்கு உங்களை நம்புறதுக்கு தயாரா இல்ல. உங்க சாயம் வெளுத்து போச்சு. என்னைய கொண்டு போற? இப்பவே அவர்கிட்ட பேசுறீங்களா? எதுக்கு சார் யோசிக்கிறீங்க? அப்படி பண்ணக்கூடாது கணேஷ். போன்ல பேசுறது அவ்வளவு மரியாதையா இருக்காது. அதனால நானே நேர்ல போய் அவரை பார்த்து பேசிட்டு, நீ சொல்றது உண்மையா இருந்தா
கண்டிப்பா நானே உனக்கு பணம் தரேன். தாராளமா கேட்டுக்குங்க. நான் என்ன பொய்யா சொல்றேன்? நாளைக்குள்ள எனக்கு பணம் வந்தாகணும். இல்ல சிடி மேட்ர நான் நெட்ல போட்டு விட்டுருவேன். வரட்டா?